Yeah, it's my great pleasure to invite Mr. Venkatesan sir to join us on the dais. Please give a big round of applause. அனைவருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி வந்து தமிழ் சிறப்பான தமிழ் புத்தாண்டில் பல வருடங்களாக நாம் மேடையேற்றணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சி. பலரோட ஆர்வம், பலர் கேட்டு அவங்களோட பப்ளிக் டிமாண்ட், on public demand we are staging this program. So this is a debate on a particular topic. This is speciality of Tamil language, Tamil culture. ரெண்டு அணிகள் சேர்ந்து ஒருத்தர் தன்னுடைய கருத்தை தெரிவிப்பாங்க. Somebody will speak on far about any particular topic and someone will counter it with against whatever be the topic of it. So without wasting much time, I wanted to go inside this particular debate. எல்லாரும் மிக ஆர்வமாக ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட மிகச்சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து சாதாரண பேச்சாளர்கள் இல்லை, நம்ம ஒருத்தரோட மனசில் உள்ளதை வெளியில் வர்றதுக்காக கொண்டு வரத்துக்காக வந்த மிகப்பெரிய விஞ்ஞானம் பூர்வமான கலை நிகழ்ச்சி கலாச்சார பூர்வமான மிகச்சிறந்த பேச்சாளர்கள் எண்ணி கொண்டு வந்து இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க அனைவருக்கும் நம்ம அனைவருடைய சார்பாக ஒரு மிகப்பெரிய கரகோஷத்தை வழங்குவோம். டுடேஸ் டாபிக், இன்றைய தலைப்பு என்னன்னா, இப்போ இந்த காலத்தில் நம்ம எவ்வளோ மாடர்ன் பார்த்துட்டு இருக்கோம். லைஃப் ஒன்று ஸ்டேஜ் மாறிட்டே இருக்கு. முதல்ல 70s கிட்டுனாங்க, 80s கிட்டுனாங்க, 90s கிட்டுனாங்க. இப்போ என்ன கிட்டுன்னு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் புரியல. அவங்க பண்ணுறது என்னன்னு தெரியல, அவங்க பண்ண போகிறது என்னன்னு தெரியல. அது மாதிரி போயிட்டுருக்கு உலகம். ஆனால் ஏதோ ஒரு முன்னேற்றத்துக்காகவோ ஏதோ ஒரு நல்லது நடக்கிறதுக்காக நடக்குதுன்ற எண்ணத்தோட நம்ம ராஜசேகர் ஐயா சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் என்ன வரக்கூடிய எல்லா காலத்துலேயுமே நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுது. அதுக்கெல்லாம் என்ன வேணும்? நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்சிங் ஃப்ரம் எரா டு எரா, டைம் டு டைம். ஸோ we are having that particular topic today. நவீன வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆக்கப்பூர்வமானதா ஆபத்தானதா? The modern lifestyle, is it constructive or destructive? That is the main thing which we are going to discuss. And we have a fantastic team in front of us. முதல்ல அவங்க பேரை சொல்லிடுறேன். ஆக்கப்பூர்வமானதே அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மக்கிட்ட திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர் எப்படி ஆக்கப்பூர்வமாக பிளான்ட்டை நடத்துகிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நிமிஷமும் அவர் வந்து ஜென்ரேட் பண்ணி நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காரு. அடுத்தது திரு வெங்கடேசன் அவர்கள். வெங்கடேசன் இல்லைன்னா பிளான்ட் எப்படி ரமேஷ் ஓட்டுவார், அது மாதிரி உட்கார்ந்துருக்கிறார் அவர் பக்கத்தில். அது இந்த அணிக்கு தலைவியாக திருமதி ரம்யா விமல் ராஜா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவங்க ஒரு பெரிய இலக்கியவாதி. அவங்க இங்கே என்ன சொற்பொழிவு நடத்துகிறாங்கன்னு தெரியல. அடுத்து இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் தான், அதில் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மக்கிட்ட திருமதி சுஜா ரமேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. திரு நவீன் அவர்கள் வந்திருக்கிறார். திருமதி சிவகாமி ஞானதேசிகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அனைவரையும் உங்கள் சார்பாக வரவேற்று வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் லெட் அஸ் ஹியர். ரமேஷ் சொல்ல வராரு, சார் இதில் உள்ள சூப்பர் மேட்ரு உங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்னு சொல்கிறதுக்காக வராங்க. பலத்த கரகோஷத்தோட ரமேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். செம்மொழி தமிழோசை உலகெல்லாம் பரவட்டும். தென்னாட்டு செல்வன் தமிழனின் பெருமை திருமுறை காற்றுப்படை நக்கீரனின் வாசகத்தின்படி உரையை தெரிகின்றேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி உரையை நான் துவங்குகின்றேன். ஐயா நடுவர்களே, இன்றைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து மிக முக்கியமானது. இன்றைக்கி நம்ம பேங்க்குக்கெலாம் போனோம்னா பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டே லீவ் போட்டுட்டு தான் போகணும். ஸோ அங்கே போயிட்டீங்கன்னாக்கா கையெழுத்து சரியில்லைன்னு சொல்லிட்டு பாதி நேரம் நம்ம அங்கேயே உட்கார வச்சுருவாங்க. இப்போ பேங்க் போகிற லீவ் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஆமாங்க ஐயா, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரோட அம்மாவை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க கையெழுத்து சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே பாதி நேரம் உட்கார வச்சு கடைசியில் காசே தரல. அதனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு யூபிஐ இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. ஸோ நமக்கு கூகுள் பே வந்துருச்சு, ஃபோன்பே வந்துருச்சு. அது மூலிமா நம்ம எப்போ வேணாலும் போட்ட காசை நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணால் நமக்கு செலுத்திக்கலாம். எங்கே போடுறோம் எங்கே எடுக்கிறோன்னு தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்கள் ஐயா. ஒரு செக் புக்னு ஒன்று இருந்தது, அது இன்றைக்கி கண்ணிலே காணுங்க ஐயா. செக் புக் மறைஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எங்கேயாவது கோயில் கூடலாம் போனோம்னாக்கா காலையிலே வந்துட்டு நம்மளுடைய கட்டு சத்தத்தெலாம் கட்டிட்டு நம்மளாம் ஊரை நம்ம போயிட்டு இருந்தோம். அப்போ யார்கிட்டயாவது வழி எதாவது கேட்டோம்னாக்கா அவன் இங்கே மாற்றி அங்கே மாற்றி ஸோ டேக் டைவர்ஷன் கொண்டு போய் பண்ணி எங்கே விட்டானே தெரியல. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் மேப்னு ஒன்று வந்துருச்சுங்க ஐயா. ஸோ கூகுள் மேப் மூலிமா நம்ம எங்கே வேணாலும் சீக்கிரமாக போயிடலாம். நம்ம போகிற வழியில் நம்ம இந்த இதெல்லாம் நம்ம கட்டவே தேவையில்லை. ஸோ டேரெக்டாகவே நம்ம இங்கே ஒரு ஸ்விக்கி
அப்படி இல்லாமல் ஜொமேட்டோ போட்டு நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம மட்டும் சாப்பிட்டே போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லணுங்க ஐயா. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நமக்கு க்ரோ அப் வந்துருச்சு, ஜீரோதா வந்துருச்சு. நம்ம வீட்டிலேருந்தே நம்ம கம்பேர் பண்ணி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், நம்மளுடைய வளர்ச்சிக்கு நாமளே வந்து உறுதுணையாக இருந்துக்கலாம் ஐயா. ஐயா கரோனா பற்றி நமக்கு எல்லாருக்குமே நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ கொரோனா காலத்தில் நம்ம ஒரு ஆப் மூலிமா தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய இந்திய பாரதம் தயாரித்த ஒரு கோவேக்சின் மூலிமா நம்ம வந்து செலுத்தி வந்து நம்ம அனைவரும் நம்ம வந்து மீண்டு வந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம இன்றைக்கி இருந்தாலும் சரி நம்ம வீட்டிலேருந்தே நம்ம வந்துட்டு ஒரு கோயிலுடைய நிகழ்ச்சிகள் ஆகட்டும் நம்ம வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய ஒரு வசதி வந்து கிடைத்தது. ஸோ பெரியவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது. அது இன்றைக்கி நம்ம வந்து கிரிக்கெட் பார்க்குறோம், ஐபிஎல் பார்க்குறோம், விம்பிள்டன் பார்க்குறோம், ஒலிம்பிக்ஸ் பார்க்குறோம், வேர்ல்டு கப் பார்க்குறோம், எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய நிலைமை நமக்கு இன்றைக்கி வந்து விட்டது. ஸோ அது ரொம்பவும் நமக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். ஸோ அலாவுதீன் கிடைத்த ஒரு அற்புத விளக்கு. ஸோ நமக்கு அது மாதிரி இருக்குங்க ஐயா. ஐயா அன்றைக்கி மதுரை எரிக்க வேண்டிய நிலைமை கோவலன் வந்து ஓஎல்எக்ஸ் மூலிமா அவனுடைய சிலம்பை வித்திருந்தா மதுரை எரிக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காதுங்க ஐயா. அப்படி பாருங்க. ஸோ அதனால் சேஞ்ச் இஸ் எமினன்ட். ஸோ வி ஹேவ் டு அடாப்ட் டு தட் சேஞ்ச். இன்றைக்கி அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் ஹெச்எம்டி மாதிரி ஆகிடுவோம், எதிரணிகள்லாம் ஹெச்எம்டி மாதிரி ஆகிடுவாங்க, அம்பாசடருக்கு ஆறு மாதிரி ஆகிட போகிறாங்க கடைசியில். ஸோ அதனால் புதியதொரு உலகம் செய்வோம். பாரதிதாசன் சொன்னதுபடி வளர்வதும் வளர்வதை கண்டு மகிழ்வது தான் வாழ்க்கை. கண்ணதாசன் சொன்னதுபடி ஸோ நம்மளுடைய நவீன வாழ்க்கை முறையை கண்டு அசர வேண்டும், உயர வேண்டும், பயனில் கொள்ளக்கூடாது என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கிடைத்துக் நன்றி. மிக நன்றி. மிக அருமையாக பேசினார் ரமேஷ். மாடர்ன் லைஃபோட ஃபெசிலிட்டிஸ். தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். செம்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்க வளர்க என கூறி எனது உரையை ஸ்டார்ட் செய்கிறேன். ஐயா அவர்களே, எங்கள் ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு மொபைல் ஃபோன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல அது சொல்கிற 10 செகண்டுக்கு அது சொல்கிற செக்யூரிட்டியோட விஷயம் இந்த மாதிரி ஏமாத்துவாங்க அந்த மாதிரி ஏமாத்துவாங்கன்னு சொல்லி தான் உங்களை பேசவே விடுறாங்க. அதுக்கு பேங்கே போயிட்டு வந்துடலாம் போல இருக்கு. அப்புறம் பார்த்துக்கங்க, இவர் என்ன சொன்னார், எல்லாமே இருக்கு எல்லாமே பண்ணலாம். ஒவ்வொரு ஆப்புக்கிட்டையும் போனீங்கன்னா ஒவ்வொரு செக்யூரிட்டி, இதை போடு, பாஸ்வேர்டை போடு, யூசர் ஐடி போடு, அதை போடு, இதை போடுன்னு எத்தனை ஆப் வச்சிருக்காரு, எத்தனை ஐடியா மறந்துடுவாருன்னு அவருக்கு தெரியுமா சொல்லுங்க? அதெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சு தான் ஆகணும் சார். என்ன சார் இதில் மாற்றம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல சார். அதே மாதிரி என்ன சொன்னார், எல்லாமே நான் பேங்க்கில் மாற்றிடுவேன். ஒரு சிங்கிள் டிஜிட் சார், ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட் போனீங்கன்னா உங்கள் பணம் அடுத்தவனுக்கு போயிடும் சார். அப்புறம் பேங்க்கில் போய் அலோலதெல்லாம் பட்டாதான் நமக்கு திருப்பியே கிடைக்கும், அது வரைக்கும் கிடைக்காது சார். முன்ன பின்ன அனுபவம் இருக்கு போல இருக்கு. அப்புறம் என்ன சொன்னார், கோவிலில் வந்து நான் லைவ்ல பார்த்துருவேன்னு. ஆனால் கோயிலில் போய் நின்றுட்டு அந்த சுட சுட புளியோதரை, நீர்மோர் இதெல்லாம் வந்து சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் சார். நேற்றுக்கு நமக்கு ஒடிசா நியூ இயர் கிடச்சிது. நானும் அக்காவும் பேசிக்கிட்டோம், நாளைக்கு என்ன சாரி கட்டிட்டு வருது, என்ன பண்ணிட்டு வருது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பேச முடியுமா? இப்போ ஆழித்தேர் கூட வந்து சார், தம்பி பாரு இதுதான் ஆழித்தேர். ஆனால் அங்கே போய் நின்று ஹரஹர தியாகரேசா அப்படின்னு சொல்கிற ஒரு இது வருமா சார்? எங்கேயாவது நம்ம இதில் வருமா சார்? அப்புறம் என்ன சொன்னார், ஓஎல்எக்ஸில் வித்துருவேன்ட்டு. அதே மாதிரி சொல்லலாம், சீத்தை கையில் ஒரு மொபைல் இருந்தால் நானும் சொல்கிறேன் ஐ மீன் ஸ்ரீலங்கா கம்மன் பிக்கன்னு சொல்லிட்டு ராமனுக்கு ஃபோன் பண்ணலாம். என்னென்ன கதை உருறாரு பாருங்க சார், அவரோட டீம் இது ஆகணுன்ட்டு. இதெல்லாம் ஓவரா இல்லையா சார்? அப்புறம் நம்ம சின்ன வயசில் எப்படி சார் விளையாடி இருக்கோம், தாவி தாவி ஒரு வீட்டு செவருன்னு அடுத்த வீட்டு செவரு தாவும். அப்போ வந்து இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க பசங்க, தடவி 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 விளையாடுறாங்க. அதனால என்ன சார் வருது, ஒபிசிட்டி தான் வருது சார். ஒபிசிட்டி வந்தால் எங்கே போகிறோம், நேராக உள்ளே நையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வியாதியாக வரும். ஐ எம் ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வியாதி வரும். அப்போ போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் நின்று அவனை வேறு வழி கிடையாது. அங்கே எங்கே டைம் மேனேஜ்மெண்ட் வந்ததுன்னு தான் எனக்கும் தெரியல. அப்புறம் இது நம்மலாம் வந்து ஒரு பாட்டு, என்ன கருத்தான பாட்டு கேட்டிருக்கோம், உன்னை நினைத்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், விழுந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு எவ்வளவு அருமையான கருத்து பாட்டு சார். அதெல்லாம் எவ்வளவு ஒரு மோட்டிவேஷன் சாங் வருது. பாட்டு ஏதோ கேக்குற மாதிரி இருக்கா? நீ அவனை அடிடா, நீ இவனை உதடா, இப்படிதான் சார் வருது. அப்புறம் என்ன சொன்னார், பாரதிதாசன் ஒரு கவிதை சொன்னான்னு சொன்னாரு, புதியதோர் உலகம் செய்வோன்ட்டு. ஆனா அவரே இன்னொரு கவிதை சொல்லியிருக்காரு, தொழில்நுட்ப வளர்ச்சி வேண்டாம், மன நிம்மதிதான் வேண்டும். ஐயா ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் சார். மின் விளக்கு ஒளியை தான் தரும், மன நிம்மதியை தருமா? அதனால் நவநாகரிகம் வாழ்க்கை ஆபத்தே ஆபத்தேன்னு சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறம் அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு நம்ம வராரு மிஸ்டர் வெங்கடேசன். அவர் என்ன சொல்ல போறார்? இன்றைய நவீன வாழ்க்கை முறை ஆக்கமே என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் நமது நடுவர் ஐயா அவர்கள் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை எழுந்த உடனே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக நமக்கு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லி தருவார். அடுத்தது ஆஃபீஸில் போனோன்னா இமெயில் மூலமாக ஆப் மூலமாக நமக்கு HSI கற்றுக் கொடுப்பார். ஸோ
ஸோ ஐயா அவர்களே சிறந்த உதாரணம் இதற்கு. சகோதரி வீட்டில் பேசுகிற மாதிரி கடன்னு பேசி கவுண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ புரிகிறது நமது ரமேஷ் ஐயா அவர்களின் பாடு. அடுத்ததாக சகோதரி அவர் சொல்லியிருந்தாங்க க்யூவில் நிற்கிறோம், அதேமாதிரி ஃப்ராடு நிறையா இருக்குது அப்படின்னு. சகோதரி அவர்களே, நீங்கள் ஆன்லைனில் தான் போங்க, ஆஃப்லைனில் தான் போங்க, இல்லை ஹைப்ரிட் லைனில் கூட போயிங்க. உங்களை மாதிரி ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க. நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது டிஜிட்டல் பேமெண்ட்டுங்கய்யா. இன்றைக்கி எவ்வளோ வளர்ச்சி பெற்றிருக்கின்றன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரோட்டில் இருக்கிற ஒரு தள்ளுவண்டி கடை கூட அதிலேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் மாலில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வித்தின் செகண்ட் நடக்குதுங்க ஐயா. அதை கூட விடுங்க, கோயில் வாசலில் இருக்கவங்க கூட நீங்கள் கியூஆர் கோட் தான் வச்சுட்டு தான் இங்கே உட்காந்துருக்காங்க. ரொம்ப ஒரு எவ்வளோ முன்னேற்றம் நடந்திருக்கு பாருங்க. இவங்க 3 பேரை தவிர மற்றவங்க எல்லாத்தையும் மாறிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் ஆயிற்று, எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. ஆனால் பெண்களின் உண்மையான சுதந்திரத்திற்கு இன்றைய நவீன வாழ்க்கை முறை தான் உதவி இருக்கிறது. அதை யாராலையும் மறக்க முடியாது. என்னுடைய பாட்டிமார்கள், நம்மளுடைய பாட்டிமார்களும் தாய்மார்களும் அவங்களுடைய வாழ்க்கை பொழுதை மொட்டமாக சமையல் அறையில் கழித்தார்கள். ஆனால் இன்றைய பெண்களோ அவங்களுடைய முடிவை, அவங்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி வாழ வேண்டும் என்று அவங்களே முடிவு செய்கிறார்கள். ஐயா, உங்களுடைய அனுமதியுடன் என்னுடைய எதிரணியில் உள்ள 3 ஒரு அம்மிக்கல்லும் ஒரு ஆட்டுக்கல்லும் இலவசமாக நாங்கள் வழங்குகிறோம். அதை அவங்க யூஸ் பண்ணிட்டு அடுத்த டைம் இதே தலைப்புக்கு அவங்க வராங்களான்னு பார்க்கலாம். சுவிட்ச் போட்டால் தானே அரைக்கும்பா, அது எதுக்கு அவங்களுக்கு வரணும், பார்த்துட்டு தான் வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி. நம்மளுடைய கல்வியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ வளர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படின்னா, ஆன்லைன் கல்வி, டிஜிட்டல் கல்வி, தொலைதூர கல்வி எல்லாமே நம்ம இருந்த இடத்துலேருந்தே படிக்க முடியுது. அதுக்கு இன்றைய நெட்வொர்க், நம்மளோட இன்டர்நெட், லேப்டாப், மொபைல் மூலமாக புதிய அறிவை கற்க முடிகிறது. இது மட்டும் இல்லைங்கய்யா, இது புதிய அறிவை கற்று நம்மளுடைய தொழில்நுட்பங்களை மிக 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 சிறப்பாக செய்ய முடிகிறது. கடைசியாக கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரியோடு முடிக்கிறேன். கவிஞர் அவர் பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவர்கள் எண்ணங்களே, நெஞ்சில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம். ஆக நிலவுக்கு போகணும் என்றால் கூட இன்றைய நவீன வாழ்க்கை முறைதான் உதவும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான வெங்கடேசன் பேசினாரு. அவருடைய பேச்சுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்காக நம்ம நவீன் வராரு. இதற்கு முன்னாடி எல்லாருக்கும் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ ஐ வாண்ட் டு மேக் ஒன் ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட். There are number of plenty of cultural program about to come. So I request those who are going for the night shift and children and also senior citizen to kindly take the lunch, dinner, and others kindly be seated and enjoy the program, and please pay way for the night duty personnel and children and senior citizen to have their dinner. Let us continue. Come on, Naveen. வணக்கம் ஐயா. தித்திக்கும் தேன்மொழி திக்கெட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கான வணக்கங்கள். இங்கே அமைந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய தமிழ் நல்வாழ்த்துக்கள். ஐயா, நடுவர் ஐயா, என் உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று கேட்குறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு மொபைல் கேட்டால் நம்ம தருவோமா? அதுலேயே தெரியலிங்க ஐயா, நவீன வாழ்க்கை முறை அழிவுக்கு தான் காரணம், ஆபத்தானது அப்படிங்கிறது. அதே மாதிரி இவர் நம்ம வெங்கடேசன் சார் சொன்னார், நம் நடுவர் ஐயா டெய்லி சேஃப்டி மெசேஜ் அனுப்புகிறாரு காலையில் அப்படின்ட்டு. ஐயா, எனக்கும் என் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க மொபைலில், பிடிஎஃப் டாக்குமெண்ட்டு, மனைவியை கட்டுப்படுத்துவது எப்படின்ட்டு. எவ்வளோ நேரம் ஆனாலும் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி இதை படிச்சுட்டு தான்டா தூங்குறோம் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறேன். படித்தாலும் ஒன்றும் புரியாது. ஓப்பன் பண்ணால் ஏப்ரல் ஃபூல்னு இருக்குதுங்க ஐயா. இதுதாங்க ஐயா. ரமேஷ் சார் சொன்னார், ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வந்துடுதுன்ட்டு. பாவம் ரமேஷ் சாருக்கு தெரில, அவனுங்க பாதி சாப்பிட்டு மீதி தான் வீட்டுக்கே தருவானுங்கன்ட்டு. இன்னொரு விஷயம் கூட நம்ம வெங்கடேசன் சொன்னார், ஆன்லைன் கல்வி ரொம்ப சூப்பராக சொன்னாருங்க ஐயா. ஐயா, கொஞ்ச நாள் மட்டும் தான் கொரோனாவில் ஃபுல்லாக ஆன்லைன் கல்வி தான் போயிட்டு இருந்துச்சு. என் பையனோட பாதி கிளாஸ் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நான் தாங்க அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். இதில் எங்கங்க ஆன்லைன், நேரில் சொல்லி விட்டாலே ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, இதில் ஆன்லைன் கல்வி. எக்ஸாம் யார் எழுதினாங்க? அதுவும் ஆன்லைன் தான். இன்னொன்றுங்க ஐயா, நம்ம சொல்கிறத வீட்லேயும் கேட்குறதில்ல, பசங்களும் கேட்குறதில்ல. ஆனால் வீட்டில் அலெக்சான்னு ஒன்று இருக்குது, அது மட்டும் நல்லா கேட்டுருதுங்க ஐயா. அது நீங்கள் கவனிச்சிருக்கணும். பையன் ஏதாவது பேட் வேணும், பால் வேணும்னு கேட்டான்னா நம்ம வாங்கி தர மாட்டோம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா ஓப்பன் பண்ணால் பால் ரிலேட்டட், பேட் ரிலேட்டட் ஆட்ஸாக வருது. அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற கல்வி நம்மளை நோட் பண்ணிட்டே இருக்குதுங்க ஐயா. மற்றவங்க கேட்குறாங்க இல்லையா, அது ஃபுல்லாக கேட்டுருது. நம்மளுக்கு வீட்டிலே ப்ரைவசி கிடையாது, ஓடியவும் முடியாதுங்க ஐயா இந்த நவீன கல்விகளை வச்சுட்டு. இன்னொன்று
இன்னொன்று முக்கியமாக சொன்னார் ரமேஷ் சார், பேங்க்கில் போனால் அரை நாள் லீவ் போடணும், இப்போலாம் ஸ்கேனர் வந்துருச்சு, அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு. ஐயா, எப்போ வரைக்கும் நம்ம கையில் பணத்தை எடுத்து எண்ணி கொடுத்துட்டு இருந்தோமோ அப்போ வரைக்கும் பணத்தோட அருமை தெரிஞ்சுதுங்க ஐயா. எப்போ இந்த ஸ்கேனர் வந்துச்சோ அப்போவே பணம் எங்கே போகுதுனே தெரியலைங்க. மாதத்துக்கு ஒரு முறை சம்பளம் வருது, அது எவ்வளோவா இருந்தாலும் சரி ஒரே வாரத்தில் காலி. எப்படி காலியாகுதுன்னே தெரியல. பணத்தை கையில் எடுத்து கொடுத்தா அது ஒரு அருமை தெரியும். எப்போ வந்துச்சு எப்போ போச்சுன்னு தெரியல. கரோனா அப்போ மொபைலு சூப்பராக வேலை செஞ்சுது, அதில் ஆப்பெல்லாம் சூப்பராக வேலை செஞ்சு சொன்னாங்க ஐயா. ஐயா, ஒன்றை மட்டும் நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். கரோனா மட்டும் மனிதனை தனிமைப்படுத்தவில்லை, மொபைல் ஃபோனும் மனிதனை தனிமைப்படுத்தி விட்டது என்று இங்கே ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. ஐயா, அப்போல்லாம் விருந்து சாப்பிட்டு எல்லாரும் உட்காந்து வெத்தலை போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் விருந்து சாப்பிட்டு எல்லாம் குரூப்பாக சுகர் மாத்திரை தாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நவீன வாழ்க்கை முறையோட ரிசல்ட்டு தான் அதெல்லாம். வேற வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிறாங்க, எங்கே ஏது உனக்கு எவ்வளோ எனக்கு ரிமைண்டர் வேறு வேணும் அதுக்கு. ஐயா, கடைசியில் ஒன்றே ஒன்று சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மனிதன் கண்டுபிடித்த கருவிகள் எல்லாம் மனிதன் கையாளுகிறான், செல்போன் ஒன்று மட்டும் மனிதனை கையாளுகிறது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி மிக மிக சிறப்பாக தன்னுடைய உரையை வழங்கினார் நவீன் அவர்கள். மிகப்பெரிய பாராட்டுக்கள். இப்போ வர்றாங்க நம்ம மேடம். நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இன்னைக்கான தலைப்பு மாடர்ன் லைஃப் ஸ்டைல் ஆக்கப்பூர்வமானதா ஆபத்தானதா? இதோ எனக்கு முன்னாடி பேசுனாங்களே சுஜாக்கா, அவங்க மாதம் 31 ஆச்சுனாலே, ரம்யா அமேசானில் லிஸ்ட்டு போட்டேன்டி கிராசரிஸ் ஆர்டரு, நாளைக்கெல்லாம் வந்துடும் எனக்கு அப்படின்னு ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்த இடத்துலையே வாங்கிட்டு நவீன வாழ்க்கை முறையோட சுகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்து அது ஆபத்துன்னு பேசுகிறாங்க. நிறைய டைம் இருக்கு உட்காந்து பேசுகிறாங்க, அதனால தான். அடுத்து பேசினாரு நம்ம சகோதரர் நவீன். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த காலத்தில் வெத்தலை போட்டாங்க, இப்போ சுகர் மாத்திரை சாப்பிட்றாங்கன்னு. அந்த சுகர் மாத்திரையை கொடுத்தாச்சு உங்கள் லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறது எங்கள் மாடர்ன் லைஃப் ஸ்டைல் தாங்க. அன்னைக்கெல்லாம் சுகர் வந்துச்சுன்னா சின்ன வயசுலேயே இறந்து போவாங்க. இன்னைக்கு சுகர் டேப்லெட்டை சாப்பிட்டாச்சும் லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அடுத்தபடியாக கிராசரிஸ் மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கோ கரண்ட் பில் கட்டுறதோ, யாராவது இன்னைக்கு அந்த ஆஃபீஸ்க்கு போகிறோமா, எல்லாருமே உட்காந்து ஆன்லைனில் தான் சிலிண்டர் புக் பண்ணுறோம். அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. இப்போ மாடர்ன் லைஃப் ஸ்டைலோட எக்யூப்மெண்ட்ஸ்னால நம்ம லைஃப் ரொம்ப ஈஸியாக மாறி இருக்குங்க. இப்போ அப்ளையன்ஸ் ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு, எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 5 வருஷத்தில் எல்லார் வீட்லேயும் இதுதான் இருக்கும். அந்த அப்ளையன்ஸ் ஏஐயில் ஒரே ஒரு பட்டனை தட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் ரெசிபியை மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா போதும், அது இன்க்ரீடியன்ஸ் போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு குழம்பு வச்சு கொடுத்துரும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சூஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஹோட்டல் செலவெல்லாம் எவ்வளோ நாங்கள் மிச்சம் பண்ணி கொடுத்துக்குறோம். இதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக தெரியலையா? அதே மாதிரி கிச்சனில் முடங்கி கிடந்த பெண்களை இன்னைக்கு எத்தனையோ கம்பெனியில் சிஇஓவாகவும் ஆண்டர்பிரினராகவும் மாறி இருக்காங்களே. இதெல்லாம் தாங்க மாடர்ன் லைஃபோட இம்ப்ரூவ்மெண்ட்டு. இதுதாங்க ஆக்கப்பூர்வம். இது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அதே மாதிரி ஏன் இவ்வளோ சொல்லணும், போன மாதம் 9 மாதம் போய் தனியாக விண்வெளியில் இருந்துட்டு வந்தாங்களே சுனிதா வில்லியம்ஸ், இதெல்லாம் நம்ம உட்காந்து ஆன்லைனில் லைவில் பார்த்தோம்ல, அதுதாங்க இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலோட இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆக்கப்பூர்வமே. இன்னைக்கு பெண்கள்லாம் தனியாக 12 மணிக்கு வெளியே போக முடியுமான்னு காந்தி காலத்தில் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி விண்வெளியில் போய் சாதிச்சுட்டு வந்திருக்காங்க. மெடிக்கல் ஃபீல்டில் எவ்வளவோ வளர்ச்சி இருக்குங்க. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது நம்மளுக்கெல்லாம் ஒரு வரம். பாகிஸ்தான் சிறுமிக்கு இந்தியாவில் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்துச்சு, அதையெல்லாம் நம்ம ஆன்லைன் லைவில் பார்த்தோம். இதுதாங்க மாடர்ன் லைஃப் ஸ்டைலோட ஆக்கப்பூர்வமே. அதுக்கு இவ்வளோ ஏங்க, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மறந்து போச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு கூட இப்போ ரிமைண்டர் ஆப் வந்துருச்சுங்க சார், நீங்கள் அதை தான் எல்லாத்துலேயும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அது இது எல்லாத்தையும் விடுங்க சார், ஒரே ஒரு சார்ஜ் போட வேண்டியதாக இருக்குது மேடம். ஒரு சார் சார்ஜ் போட்டுக்கலாம் சார், அதுவும் மாடர்ன் லைஃப் ஸ்டைல் தானே. அதே மாதிரி ஒரு மைக்கும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இருந்துச்சுன்னா போதும், உங்களோட திறமை என்னவா இருந்தாலும் அதை இந்த உலகத்துக்கு போட்டு காட்டுறதுக்கு இதுதான் சார் உங்கள் கையில் இருக்கிற மேடை. அதுக்கப்புறம் இப்போ இந்த செல்ஃபோனால் நிறைய இந்த கேஜெட்ஸ்னால நிறைய கெட்டது நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னார் சகோதரர் நவீன் பேசும்போது. ஆனால் அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ஃபோனு, ஒரு ஆஃபீஸ் ஃபோனு, ஒரு லேப்டாப்பு, ஏன் அலெக்ஸாவை வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டே இங்கே வந்து அலெக்ஸா ஆபத்துன்னு பேசுகிறாரு. இவங்க பேசுகிறதெல்லாம் இப்படி தான் சார் இருக்கும். அதையெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க, அனுபவிச்சுக்குவாங்க, ஆனால் அது ஆபத்துன்னு பேசுவாங்க. கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, உண்மையிலேயே இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் யாருக்கு ஆக்கப்பூர்வமானதுன்னு கேட்டிங்கன்னா, 450 மைல் தூரத்தில் தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு இருக்கான்ல ஒரு மிலிட்ரி மேன், ஒரு இராணுவ வீரன், அவன் தன்னோட ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் பார்க்கணும்னு நினச்சா
வீடியோ கால் கொடுத்துருக்கோமே நாங்கள் கண்டுபிடிச்சி, இது உங்களுக்கு வரமா தெரியலையா? அன்னைக்கெல்லாம் ஒரு லெட்டர் போட்டு மனைவி கிட்ட இருந்து பதில் லெட்டர் கிடைக்கிறதுக்கு 3 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அடுத்த நிமிஷம் மொபைலில் வீடியோ கால் ஆன் பண்ணி மனைவியும் குழந்தைங்களையும் கண்ணால் பார்க்குறான். இதை தாங்க சமீபத்தில் வந்து அமரன் படத்தில் காமிச்சாங்க. அந்த ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் வீடியோ காலில் பேசுவாங்களே, அந்த சீனில் தாங்க அந்த படம் ஜெயிச்சிச்சு. இதை விட வேற என்னங்க உங்களுக்கு ஆக்கப்பூர்வம் வேணும் சார்? எல்லாத்துலேயும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அந்த நல்லது எதுன்னு தேர்ந்தெடுத்து பார்க்கறதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு 6 அறிவு கொடுத்துருக்காரு. மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றத்தை நாம் அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோலோட ஆக்கப்பூர்வமாக நவீன விஷயங்களை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லி, இது நவீன வாழ்க்கை முறை ஆக்கப்பூர்வமானதே. நடுவர் தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வழங்குவார்னு நம்பி என்னோட இடத்துல அமைகிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. மிக அருமையான பேசினாங்க, மிக அருமையாக பேசினாங்க. ஆபத்தானதே அப்படின்னு அடிச்சு கூறுறதுக்காக வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்னை தமிழுக்கு வணக்கம். இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? நவீன வாழ்க்கை முறை ஆக்கத்தையே தருகிறது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, ஆபத்தையே தான் அதிகம் தருகிறது. ஆரோக்கியமே பாக்கியம். இப்போ எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கோமா நவீன வாழ்க்கையில்? நம்ம எத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டுனாலும் கூட்டம் நிரம்பி வழியுதே. ஏன்? லேட் ஈவினிங்ஸ்லையும் ஏர்லி மார்னிங்ஸ்லையும் எல்லா ஃபார்மசியும் நிரம்பி வழியுதே. ஏன்? நியூஸ் பேப்பரை கையில் வச்சுட்டு காலையில் காஃபி குடித்தோம். நியூஸ் பேப்பருங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நம்ம மறந்தே போயிட்டோம். ஆன்லைனில் படிக்கிறோமா? இல்லவே இல்லை. ரீடிங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை பிள்ளைகள் மறந்தே போயிட்டாங்க. ஒரு பனிஷ்மெண்ட்டாக பார்க்குறாங்க ரீடிங்கிற பழக்கத்தை. ஒரு துரித உணவுங்கிற ஒரு கெட்ட பழக்கத்தால் ஹாஸ்பிட்டல் எல்லாமே நிரம்பி வழியுது. இப்போ வந்து ரம்யா பாப்பா அழுதுகிட்டே வந்தது. ஏமா அழுதுன்னு? அம்மா செல்ஃபோனை பிடுங்கிட்டாங்கன்னு. ஆக்கம் தானே, கொடுக்க வேண்டியதானே. அக்கா நரம்பு கெட்டு போயிடும். எப்படி அக்கா கொடுக்க முடியும்? ஆமாம், ஆப்தாமாலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க நரம்பு கெட்டு போயிடும், ட்ரை ஆயிரும் கண்ணு, கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆபத்து தானே? இது எந்த வகையில் ஆக்கத்தை சேர்ந்தது? அப்புறம் இங்கே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க. இப்போ வந்து ஆக்கம் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. சார் சொன்னாங்க இது சொமேட்டோ ஸ்விக்கிலலாம் வந்து வாங்கிடுவோம், சாப்பிட்ருவோம், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், எல்லாமே ரொம்ப எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்னு. எல்லாத்துலேயும் அலுமினியம் ஃபாயிலில் போட்டு வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க, சூடாக போட்டு சாப்பிட்டுருக்கீங்க. கேன்சர் வந்துக்கிட்டே இருக்குது. சுகர் வராமல் எங்கே போகும்? லைனாக நீங்கள் வந்து அப்போலோவில் போய் நிற்கீங்க. அதாவது மெடிக்ளைம் இருக்குது, கவலையை விடுங்க. ஆடை பார்த்து பார்த்து பழகிட்டோம். அது பெருமையா? அது பெருமையே இல்லை. இயந்திரங்கள் நம்ம இழுக்கின்றன, இயந்திரத்தை நாம இழுக்கிறோம். அதுவே அடிப்படையில் தப்புங்க. முதல்ல 9 நாள் சுனிதா வில்லியம்ஸ் வந்து போயிட்டு வந்தாங்க அப்படின்னாங்க. ஏம்மா ஆக்கம் தானே சொன்னீங்க, 10வது நாள் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஏன் 9 மாதம் விட்டீங்க அந்த அம்மாவை? அதுவும் ஏற்கனவே கல்பனா சாவ்லால பண்ண தப்பை நம்ம திருத்திக்கிட்டோம். அதனால அந்த அம்மாவை நம்ம காப்பாற்றிட்டோம் இல்லையா? அதை வருத்தத்தோட சொல்லிக்கிறேன் நான். ரயில்வே ஸ்டேஷனில் நம்மளால் 2 மணி நேரம் பொறுமையாக நிற்க முடியாதுங்க. 9 மாதங்கள் எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துக்கோங்க. ஈஸியாக உட்காந்து 3 பேரும் இங்கே வந்து ஆக்கம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மகிட்ட. இப்போ வந்து முன்னாடி வந்து ரொம்ப ரசித்தோம், எல்லாரும் திருப்தியாக இருந்தோம் இல்லையா? இப்போ அதெல்லாம் இருக்கா? நம்ம நிதானமும் வேகமும் மிகப்பெரிய டிசிப்ளின் இல்லையா? ரொம்ப இந்த இயந்திரங்களோட பழகி நம்ம பிள்ளைகள் நிதானத்தோட விவேகத்தோட இருக்காங்களா சொல்லுங்க? எவ்வளவு ஃபாஸ்ட்டாக எவ்வளவு ஹார்ஷாக காரை ஓட்டுறாங்க, பைக்கை ஓட்டுறாங்க. பேஷன்ஸோட நம்ம பிள்ளைகள் வந்துட்டு பொறுமையாக நம்மகிட்ட பேசுகிறாங்களா? அப்பா இந்த பக்கம் டச் ஸ்க்ரீனில், அம்மா இந்த பக்கம் டச் ஸ்க்ரீனில். பிள்ளைகள் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் முகம் தெரியாத ஆளுங்களோட பொல்யூட் ஆகுறாங்களா, அபியூஸ் ஆகுறாங்களா இல்லையா? நானே 12th ஸ்டாண்டர்டில் ஸ்டூடியோவில் போய் சாரீ கட்ட பழகி புதுசாக சாரீ கட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இப்போது ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ எடுத்து போய் பயப்படுறாங்களா இல்லையா? அப்பா அம்மாக்கள் எவ்வளோ பயப்படுறாங்க. மார்பிங் வந்ததுலேருந்து எவ்வளோ வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கோமா இல்லையா? இந்த பயம்லாம் இப்போ தானே வந்தது. எதை போடலாம், தாத்தா போட்டு போடலாமா, எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் லைக்ஸ் கொடுக்காங்கிறதுல ஏதான் கவனங்கள் இருக்குது. ஹெட்ஃபோன்ஸை ஓட்டிக்கிட்டு அவன் ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். பின்னாடி தண்ணி லாரி வச்சு அடித்தாலும் தெரியாது, அவன் பாட்டுக்கு பிடிச்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. அம்மாக்கள்லாம் வீட்டில் சாமி கும்பிட்டு இருக்கிறனால பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. சரியா? கடைசியில் கபசுர குடிநீர் தானங்க நம்மளை காப்பாற்றுச்சு. நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர் தானே கோவிட் டைமில் நம்மளை காப்பாற்றுச்சு. அப்புறம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குக்கெலாம் பணம் கட்டுறோமா? நம்ம கட்டுறதே இல்லை, ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு ஈஸியாக பயன்படுத்திட்டு போயிட்டு இருக்கோம். ஆப்பு எல்லாமே ஆப்பு, தட் இஸ் ஆபத்து. புரிஞ்சுக்கோங்க மக்களே. பர்சனல் விஷயங்கள் நம்மளையே வெளியே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம டேட்டாக்களை நம்ம முழிச்சுக்கிட்டோன்னா பொழைச்சிக்கிட்டோம். வெளியே கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம எங்கேயோ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஆபத்து இல்லையா? ஆக்கம்னு என்னமா பேசுறீங்க? விரலை விட்டு ஃபுல் உடம்பையும் கொடுத்துடுறோம். அதுக்குள்ளே போயிடுது எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன்ங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருங்கிட்டோம். அது உங்களுக்கு புரியலையா?
அதாவது ஏசி இல்லாமல் பிள்ளைகள் இருக்கிறதே இல்லை. அதாவது வெளியே வரதே இல்லை. அம்மாக்களே சந்திரன் சூரியனை காட்டி கதை சொல்லி கொடுக்குறதே இல்லை, கதை சொல்கிறதே இல்லை. பிள்ளைகளும் ஏசியே இதே கேட்காங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் விட்டமின் டி இதை வேணும், நீங்கள் இதில் நடங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் நம்ம டவுன்ஷிப் வச்சு சுற்றி வரோம். நடக்கா இல்லையா? தெரிஞ்சுக்க, உண்மைதானே இது, ஒத்துக்கோங்க நீங்கள். ஏம்மா அசுரனில் சொன்ன மாதிரி ஒத்துக்க மனசு இல்லைனாலும் உண்மை இதாம்மா. அதனால் இப்போவே முழிச்சுக்கோங்க. ஆபத்தே அதிகம் நவீன வாழ்க்கையில் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் எங்களுக்கே திரு செல்வார் என்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். அதை சொல்லுவார், தானா சொல்லுவார். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ரியலி தேங்க் அண்ட் அப்ரிஷியேட் ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ். A big round of applause to all of them. இப்போ வந்து ஒருத்தரும் இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ், யார் என்ன கஷ்டப்பட்டாங்களோ எல்லாத்தையும் இங்கே வந்து நம்மக்கிட்ட புலம்பி தீர்த்தாங்க. இன்னும் நல்லதும் கெட்டதும் எல்லாமே இருக்குன்றதையும் சொன்னாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கரகோஷம். மேலும் இப்போ வந்து இந்த விஷயத்தில் இதில் ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம்னு சொல்ல முடியாது, ஒரு தர்மத்தை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இங்கே இருக்கிறோம். இந்த தீர்ப்பு வந்து நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். மாடர்ன் லைஃப்னா என்ன, இல்லை ஓல்டன் லைஃப்னா என்ன, இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு வந்தவங்களும் இருக்காங்க, புது கிட்ஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க பழசை பார்க்காதவங்களும் இருக்காங்க. இப்போ இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, எந்த ஒரு காலகட்டத்திலையும் மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு ஸ்டேஜ்லேருந்து முன்னேறி மேலே வந்துகிட்டே இருக்கிறோம். அந்த காலத்து கற்காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இருக்க முடியாது. அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஸ்டேஜாக வந்துட்டு மனுஷனுடைய 6வது அறிவு கடவுள் கொடுத்துருக்காரு. மற்ற உயிரினங்களை விட மனிதனுக்கு கொடுத்தது 6வது அறிவு. அந்த ஒரு பெரிய வெப்பனை வச்சுக்கிட்டு நாம் எல்லாம் பண்ணுறோம். ஃபோன்லேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் இன்றைக்கி வந்தாச்சு. இது எல்லாமே நம்மளாக உருவாக்கக்கூடிய செயற்கை முறையில் உருவாக்கின இயற்கை மாதிரி தான் ஆகிப்போச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் வந்துட்டுருக்கோம். அதனுடைய அட்வான்டேஜஸ், அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்ல போனோன்னா மாடர்ன் லைஃப்பில் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. மேடம் சொன்ன மாதிரி அங்கே பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தங்க வந்தவங்க இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதை டைரெக்டாக அங்கே பார்த்து அது ஒரு கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சுக்கு அது உதவிச்சு. அதே மாதிரி கம்யூனிகேஷன் பயங்கரமாக டெவலப் ஆச்சு. மேடம் சொன்னாங்க அங்கே 450 இதில் உட்காந்துக்கிட்டு அங்கே மேலே பனிமலையில் இருந்துக்கிட்டு ஒரே நிமிஷத்தில் வீடியோ கால் வழியாக கீழே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்குது. எதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னா டக்குன்னு மொபைலில் தட்டினா போதும், நமக்கு வேண்டியது வேண்டாதது எல்லாமே அதுக்குள்ளே வருது. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இது எல்லாமே மாடர்ன் சொசைட்டியோட அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு நம்ம எல்லாருமே சொன்னாங்க. ஆனாலும் இது எல்லாத்துலேயுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை பற்றி பேசணும். அங்கேயும் நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம எந்த அளவுக்கு புது கேட்ஜெட்ஸ் வந்திருக்கு, புது இன்வென்ஷன்ஸ் வந்திருக்கு, டிஸ்கவரி வந்திருக்கு, அதனுடைய அட்வான்டேஜஸ் பற்றி எல்லாருமே பேசினாங்க. நாமளும் அதை ஒத்துக்கிறோம். ஒரு சைடில் என்ன சொன்னாங்க, இதனால் வந்து என்னெல்லாம் ஆபத்து இருக்குது, வீட்டிலே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தால் உடம்பு பெருத்து போகுது. ஏதோ ஒரு டிவி ஆடில் கூட ஒரு இதில் பார்த்தோம். முன்னாடி காலத்தில் இவ்வளோ பெருசாக டிவி இருந்தது, மனுஷன் ஒல்லியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். இப்போ எல்லாம் இத்தனோண்டு சின்ன டிவி, ஒரு விரல் அழகத்துக்கு டிவி வந்திருக்கு. இவன் உட்காரத்துக்கு சோஃபா பற்ற மாட்டேங்குது, 3 பேர் சோஃபாவில் ஒருத்தனே உட்காந்துருக்கான். தட் இஸ் அ சேஞ்ச். ஏன்னா அந்த இதில் கேட்ஜெட்டில் அப்படியே மூழ்கி ஒன்ஸ் யூ ஆர் டேக்கிங் த மொபைல் இன் யுவர் ஹேண்ட். ஏர்லியர் மொபைல் ஃபோன் வந்தது, பட்டன் ஃபோன், எடுத்தோமா பேசணுமா வச்சோமா. கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்மெண்ட்டில் என்ன ஆகுது, அந்த ஃபோன் வந்து உங்களோட டைமையும் எடுத்துக்குது, நீங்களும் அதுக்குள்ளே மூழ்கிட்டு நம்ம வந்து அதில் உள்ள அட்வான்டேஜ் 5 நிமிஷம் எடுத்தோன்னா 25 நிமிஷம் வேறு எதுக்கும் அது செலவு பண்ணுறோம். என்னத்தை பார்க்குறோம் ஏதை பார்க்குறோன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நமக்கே நம்ம கண்ட்ரோல் இல்லாத சில சமயம் போயிடுது. ஆனால் இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரெஸ், ஒர்க் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே வீட்டிலே உட்கார வச்சு வேலை செய்கின்றாங்க. ஆனால் என்ன, அவனுக்கு கொடுத்த அந்த டார்கெட்டை பார்த்தோன்னா அவன் ஆஃபீஸ்க்கே போயிட்டு வந்துடலாம் போல இருக்கு அவனுக்கு தோணுது. இல்லைன்னா எங்கேயாவது எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு எங்கேயாவது கண்காண எடுத்து ஓடி போயிடலாமான்னு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த மாடர்ன் கேட்ஜெட்ஸால் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, நிறைய டைம் ஆகிடுச்சு. அதனால் இதை பற்றி பேசிகிட்டே இருந்தோன்னா நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம், அதில் எண்டு இல்லை. ஆனால் நம்ம ஒரு முக்கியமான புள்ளிக்கு என்ன வரணும்னு சொன்னால், நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை மறந்துட்டோம், மனித நேயம், மனிதத்தன்மை, ஹியூமன் வேல்யூஸ். How the human values have changed from the olden days to new days. அதுதான் ரொம்ப முக்கியம். Whatever advancement of scientific advancement or technological advancement, it should lead to a peace of mind in the human mind and surrounding people. We have a lot of followers in our social media, but who is staying the next door?
I don't know how many people know, only SCL township people know that. If you ask the other civilians, they will be saying, I don't know, pata nahi kaun hai andar, aisa bolega. So இதில் என்ன நான் பொதுவாக சொல்ல வரோன்னா, ஒரு நிகழ்ச்சி ஒரு மாடர்னைசேஷனில் there is always constructive developments are there which is helping us to live a modern life, helping us to live a elongated life. முதல்ல சின்ன வயசில் எல்லாம் செத்து போயிட்டாங்க, சின்ன சின்ன வியாதி வந்தாவே ஒரு போலியோ வந்தால் கூட காப்பாற்ற முடியாது. இப்போது பெரிய பெரிய நோய்க்கு கூட மருந்து இருக்குது, லைஃப் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய ஒரு பொருளாதாரம் சொன்னாங்க, அதுவும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் வந்திருக்கு. ஒன்று டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்குது. அதே சமயத்தில் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கிறதால நமக்கு கடவுள் கொடுத்த 6வது அறிவை நம்ம உபயோகிக்கணும். ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம்னு ஒரு பெரிய மகான், இப்போ லேட்டஸ்ட்டாக வாழ்ந்த ஒரு மகான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆக்கத்துறையில் அறிவு, யூ ஸ்பெண்ட் யுவர் மைண்ட் இன் த கிரியேட்டிவிட்டி. ஸோ எந்த ஒரு கேட்ஜெட் எடுத்தாலும் நம்ம கையில் தான் இருக்குது. இட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் ஒன்லி. யூ கேன் யூஸ் இட் இன் அ பாசிட்டிவ் மேனர் as well as நெகட்டிவ் மேனர். ஸோ வி ஹாவ் டு யூஸ் அவர் பிரெயின் பிஃபோர் யூஸிங். நாங்கள் தீயணைப்பு துறையில் ஒரு ஸ்லோகன் நம்ம சொல்லுவோம், த மேட்ச் ஸ்டிக்ஸ் ஹாவ் ஹெட், தே டோன்ட் ஹாவ் பிரெயின், பட் வி ஹாவ் பிரெயின், ஸோ யூஸ் இட் ஜுடிஷியஸ்லின்னு சொல்லுவாங்க. அதையே தீர்ப்பாக வழங்கி ஆக்கமும் அழிவும் சேர்ந்த இந்த மாடர்ன் லைஃப்பில் ஆக்கமாக நம்ம சிந்திச்சு அழிவை போக்கிக்கிட்டோன்னா அந்த ஆபத்தே ஆக்கமாக மாறும். அது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அதை நோக்கி நாம் நடைபெறுவோம் என்று கூறி இந்த இனிய புத்தாண்டிலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தினை தெரிவித்து மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.